ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்காக புதுசா ரிலீஸ் ஆன ஒரு இந்தோனேஷிய பேய் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். இதோட பேர் சொரூப். இது 2024 ரிலீஸ் ஆன மூவி. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, சொந்த தாய்மாமனுக்கு உடம்பு முடியல சாக கிடக்குறாருன்னு சுராபாயா அப்படிங்கிற ஊர்ல தங்கி இருக்கிற ஹனிஃபா இஸ்திரி அப்படிங்கிற 2 பெண்களுக்கு கால் வருது. அவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி சிட்டில போய் தங்கச்சி டிகிரி படிக்கணுங்கிறதுக்காகவே அக்காவான ஹனிஃபா கஷ்டப்பட்டு உழைச்சு டெய்லர் தொழில் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல திடீர்னு ஊருக்கு போகணும்னு அவங்களுக்கு கால் வர அவங்களும் கிளம்பி சொந்த ஊருக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்தவங்களால வெளியில போகவே முடியலங்க. ஏதோ ஒரு மந்திர கட்டுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள நடக்கும் பாருங்க சித்திரவதை. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு ஹீரோயின் கண்டுபிடிக்க, அப்ப ஒவ்வொரு மர்மமா வெளியில வரும். இப்படியாப்பட்ட டிராப்ல மாட்டிக்கிட்டவங்க அந்த வீட்டை விட்டு உயிரோட வெளியில வந்தாங்களா இல்லையாங்கிறது இந்த கதையோட ஒன்லைனா. வெல்கம் டு மூவி பாக்ஸ் தமிழ். இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம கொடுங்க. நிறைய பேர் பெல் நோட்டிபிகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணியும் கொடுக்காம இருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, 97% ஆஃப் த பீப்புள் இந்த சேனல்ல பாக்குறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு ஒரு டேட்டாவை நான் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ப்ளீஸ் எனக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்களேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கமெண்ட்ல யார் யார் புதுசா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கன்னு ஒரு கமெண்ட்டையும் பண்ணிடுங்க. அது எனக்கு பெரிய லெவல்ல ஒருவித என்கரேஜ்மெண்ட்டையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அது விலை மதிக்க முடியாததுன்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு ப்ரீஷியஸான உங்களோட ஆதரவை எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்தோனேஷியால இருக்கிற ஒரு கிராமத்துக்கு ஒரு பார்சலை கொரியர் பண்றதுக்காக ஒருத்தர் வேக வேகமா தன்னோட பைக்ல வந்துட்டு இருக்கும் போது அந்த ஊரை சேர்ந்த ஒரு அம்மா, சார் நில்லுங்க, எங்க வீட்டுல வந்து காஃபி குடிச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, பொதுவாவே கிராமப்புறங்கள்ல இது மாதிரி போஸ்ட்மேனோ டெலிவரி மேனோ வந்தா காஃபி குடிச்சிட்டு போங்க தண்ணி குடிச்சிட்டு போங்கன்னு சொல்றது வழக்கம் இல்லையா? அதே மாதிரி கூப்பிட, இல்லம்மா அர்ஜென்ட்டா ஒரு பார்சலை டெலிவரி பண்ணணும், பண்ணிட்டு வரும்போது குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னபடியே பைக் ஓட்டிட்டு போறாரு. இவரு ஒரு அந்த ஊரை விட்டு தள்ளி ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு வீட்டுக்கு போறாரு. அந்த வீடை பாத்தீங்கன்னா அழகா ரொம்ப பெருசா இருக்கு, பட் தனிமையா இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள போனவர் கயிறுன்னு கூப்பிட்டுக்கிட்டே பெல் அடிச்சு பாக்குறாரு. யாரும் வந்த பாடு இல்ல. ஜன்னல் வழியா பாக்கும்போது ஒரு வயசானவர் உடம்புல சட்டையே இல்லாம பொறுமையா நடந்து போற மாதிரி இருக்கு. கயிறு, நீங்க நடந்து போறதை என்னால பாக்க முடியுது, தயவு செஞ்சு கதவை திறங்க, உங்களுக்காக ஒரு பார்சலை கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பலமுறை வெளியில நின்னபடி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். யாருமே வரல. சரின்னு வீட்டு கதவு திறந்து தானே இருக்கு, உள்ள கொண்டு போய் பார்சலை கொடுக்கலாம் அப்படின்னு பொறுமையா கதவை திறந்துட்டு உள்ள போறாரு. உள்ள வீடே நிசப்தமா இருக்கு. ஆனா வீட்டோட தரையில நிறைய மண்ணெல்லாம் கொட்டி கிடக்குற மாதிரி இருக்கு. திரும்பவும், நான் காரியம் வந்திருக்கேன், கயிர் வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க வந்து பார்சலை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ள வராரு. அப்பன்னு பார்த்தா திடீர்னு வீட்டுல இருக்க டிவி ஆன் ஆகுது. அந்த கயிறுன்னு சொல்லக்கூடியவர் அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்காரு. பார்த்துட்டு நடுங்கி போய் கயிறுன்னு கூப்பிடும் போது திடீர்னு கீழே குனிஞ்சு அப்படியே வாந்தி எடுக்க திடீர்னு மண்ணா கொட்டுதுங்க. இந்த சமயத்துல ரூமோட கதவு திறந்து, நான் இங்க இருக்கேன் இங்க வா அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் வர, ரூம பார்த்துட்டு திரும்பவும் கயிறு நின்னாரு இல்லையா, அவரை பார்த்தா அவரை காணும். சரின்னு பார்சலை எடுத்தபடி அந்த ரூம்குள்ள போய் பார்த்தா கயிறு சூசைட் பண்ணிக்கிறதுக்காக தூக்குல தொங்கிட்டு இருக்காரு. குத்துயிருமா கொலையுமா இருக்காரு. அவரோட உடம்பு முழுக்க ஏதோ காயங்களா இருக்குங்க. அதை பார்த்து இவர் மிரண்டு போய் நிக்க, அந்த இடத்துல முடிக்கப்படாத ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிற நோட்ஸையும் போட்டு சொரூப் அப்படின்னு இந்த படத்தோட டைட்டில போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல சுராபாயா அப்படிங்கிற ஒரு சிட்டில அக்காவும் தங்கச்சியும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டை காட்டுறாங்க. அவங்க ஒரு டெய்லர் ஷாப் வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவங்க தான் இந்த படத்தோட மெயின் ரோலான ஹனிஃபா. அந்த சமயத்துல பைக்ல வந்து ஒரு பொண்ணு இறங்குறா. அவளோட பேரு இஸ்திரி. ஹனிஃபோட தங்கச்சியான இஸ்திரி வீட்டுக்குள்ள வரும்போதே, என்னடி காலேஜ்ல இருந்து வரதுக்கு இவ்வளவு நேரமா, என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே, நிறைய அசைன்மெண்ட் இருந்துச்சு, அது மட்டும் இல்ல நிறைய ஒர்க் எல்லாம் இருந்துச்சு, எப்பவும் போலதான் டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஊரெல்லாம் சுத்திட்டு வந்திருக்க, ஃபர்ஸ்ட் போய் குளி, உன் மேல பயங்கரமா ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு அக்கா சொல்ல, தங்கச்சியோ அவ்வளவா ஸ்மெல் அடிக்கிறேன் அப்படின்னு கிண்டலா கேட்க, சரி சரி போய் குளி, உனக்காக சாப்பாடு பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அக்கா உனக்கு நிறைய வேலை இருக்கும் போல இருக்கு, நான் வேணா ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு இவ கேட்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் சமைக்க ஆரம்பிக்கிறா. இந்த சமயத்துல தங்கச்சி அவளுக்கு வச்ச பாலை குடிச்சிட்டு அக்கா கிட்ட வந்து, அக்கா உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணும். என்னோட யூனிவர்சிட்டில நான் ஒரு போட்டியில கலந்துட்டு இருக்கேன். அந்த போட்டி ஜக்ரதால நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவளும் பயங்கரமா சந்தோஷப்படுறா. பரவாயில்ல, நம்ம குடும்பத்துல நீயாவது காலேஜ் படிச்சு டிகிரி வாங்குறியே, அதை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணோன்னு அவளும் தன்னோட அக்காவை கட்டி அணைச்சு, அம்மாக்கா இன்னும் ஒரு வருஷம் கஷ்டம் தான், அதுக்கப்புறம் உன்னை நான் நல்லா பாத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளுக்கும் மனசார சந்தோஷமா இருக்கு. 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது கால் வர, டக்குன்னு ஹனிஃபா போய் போன் எடுக்கிறா. அடுத்த பக்கம் பேசுறது இவங்களோட அத்தையான சைதா. அம்மா ஹனிஃபா இஸ்திரி 2 பேரும் கிளம்பி ஊருக்கு வாங்க, உங்க மாமாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல, அப்பயோன்னு கிடக்குறாரு, உங்க 2 பேர் பேரையும் தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் கிளம்பி ஊருக்கு வராங்க. ஆனா வரும்போது பஸ்ல இவங்க 2 பேருக்குமே அந்த ஊருக்கு போறதுக்கு பிடிக்கலங்கிறது நல்லாவே தெரியுது.
ஆயிடுது. பஸ் போயிட்டு இருக்கும் போதே ஹனிஃபாவுக்கு ஒரு ஞாபகம் வருது. இவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது அந்த ஊர்ல தான் இவங்க வாழ்ந்திருப்பாங்க. அக்காவும் தங்கச்சியும் ஒரு நாள் காட்டு பக்கமா சைக்கிள் ஓட்டிட்டு வரும்போது தங்கச்சியோ சீக்கிரமா வீட்டுக்கு போக்கா, இல்லனா அம்மா பயங்கரமா திட்டுவாங்க, டைம் வேற ஆயிட்டே இருக்கு அப்படின்னு அவசரப்படுத்த அவளும் ஃபாஸ்டா சைக்கிள் ஓட்டிட்டு வரா. 2 பேரும் ஒரு வழியா வீட்டுக்கு வந்தோன்னே நைஸா ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க அம்மா அதை பார்த்துட்டு, உங்க 2 பேரும் மிஸ் ஆறீங்க, வாங்க, உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்படி லேட்டா வீட்டுக்கு வரக்கூடாது, காட்டு பக்கமா சைக்கிளை ஓட்டிட்டு போனீங்கன்னா பேயை நீங்க எழுப்பி விடுறீங்கன்னு அர்த்தம், அதுவும் உங்க கூட வரப்போது பாருங்களேன் ஒரு நாள், இனிமே பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டோன்னே இவங்களும் சாரி கேட்க, சரி முதல்ல போய் குளிங்க அப்படின்னு அம்மா சொன்னோன்னே இவங்களும் குளிக்க போயிடுறாங்க. அந்த சமயத்துல இந்த 2 குழந்தைகளும் ரூம்ல விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஒரு பூனையை வச்சு விளையாண்டுட்டு இருக்கும் போது அதுவோ மியா மியான்னு சொல்லும் இல்லையா, அதை பார்த்துட்டு, இஸ்திரி இங்க பாரு, ஒரு நாள் இந்த பூனை நீ நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது பெட்டு மேல ஏறி வந்து உன் பக்கத்துல உட்காந்து மியா மியான்னு கத்த போது அப்படின்னு ஹனிஃபா இஸ்திரிய பார்த்து பயமுறுத்த அவளும் பயந்துடுறா. அதே சமயத்துல கிச்சனை காட்டுறாங்க. அம்மாவோ கிச்சன்ல சமையல் வேலையை பார்த்துட்டு பாத்திரம் கழுவும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா கப்பன் சாசர் கீழே விழுந்து டமால்னு உடையும். எப்படி தானாவே விழுகுதே அப்படின்னு பொறுமையா பார்த்தவங்க கொஞ்ச நேரத்துல அப்படியே முறுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடம்பெல்லாம் முறுக்கி கண்ணெல்லாம் வெள்ளையாகி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த இடத்துக்கு ஹனிஃபா வரா. அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்கா. அவ்வளவுதான், அடுத்த செகண்டே அவங்க அம்மா வயலேருந்து அப்படியே மணலா கொட்ட. பக்கத்துல இருக்க இஸ்திரியோ, அக்கா ஊர் வந்துருச்சு, என்ன கனவு கண்டுட்டு இருக்க, வா போலாம் அப்படின்னு கனவுல இருக்கவளை உசுப்பேத்த 2 பேரும் கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வந்தா அவங்களோட மாமா இவங்களுக்காக ஆல்ரெடி வெயிட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. இவங்களை பிக்கப் பண்ணிட்டு ஊருக்குள்ள வராங்க. அப்பவே பயங்கரமான இடி மின்னல்லாம் அடிச்சிட்டு இருக்குங்க. கொற்ற மழையில அவங்க வீடு வந்து சேர்ந்த உடனே ஆல்ரெடி அத்தை அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்ததை பார்த்துட்டு, பரவாயில்லையே நல்லா வளர்ந்துருக்கீங்க, வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு உள்ள கூப்பிட்டு அவங்களோட பேக் எல்லாம் வாங்கி வச்சுட்டு, மாமா ரூம்குள்ளதான் இருக்காரு போய் பாருங்கன்னு இவங்க 2 பேரும் பொறுமையா போய் பாக்குறாங்க. அவரோ படுத்த படுக்கையா இருக்காரு, உடம்பெல்லாம் சில்லுன்னு இருக்கு. அதை பார்த்துட்டு மிரண்டு போய் நிக்கும் போது டக்குனு இஸ்திரி அந்த இடத்த விட்டு போக பாக்குறா. அக்கா பின்னாடியே, ஏண்டி போற, மாமா தானே பார்க்க வந்தோம், வா பாக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கும் போது மாமா டக்குன்னு கட்டில்ல படுத்திருந்தவரு எழுந்து இவங்களை நோக்கி நெருங்கி வர 2 பேருக்கும் பயங்கரமா பயம் எடுத்துருது. அந்த சமயத்துல வந்துட்டீங்களா, வாங்க ஏன் கூடவே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிட்டக்க நெருங்க. அவ்வளவுதாங்க பயம் எடுத்துருது. அந்த சமயத்துல என்ன மன்னிச்சிரு சின்னம், என்ன மன்னிச்சிரு சின்னம்னு கிட்டக்க நெருங்கி வந்தவரு டக்குன்னு மண்டிட்டு மாறி நடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவ்வளவுதான், அப்படியே பொதார்னு கீழே விழ உயிர் இருக்கா இல்லையானே தெரியல. அந்த சமயத்துல வீட்டுல இருந்த மத்தவங்களும் வராங்க, கூடவே டாக்டரும் வந்துட்டு அவர் இறந்துட்டாருன்னு கன்ஃபார்ம் பண்ண உடனே எல்லாரும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல அவங்க அத்தை இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு அங்கிளுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணும் இல்லம்மா, மாமா நல்லாதான் இருந்தாரு, திடீர்னு உங்க அத்தை மாமாவை விட்டு போனதுக்கு அப்புறம் இவர் இது மாதிரி ஆயிட்டாரு. ஆனா கடைசி வரைக்கும் உங்க அத்தையான சபா எங்க போனானே தெரியல, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கவே முடியல, ரொம்ப உடம்பு முடியல, அடிக்கடி பல தடவை இவர் சூசைட் பண்ணிருக்காரு. ஆனா ஒவ்வொரு தடவையும் திரும்ப உயிரோட வந்துருவாரு. இந்த தடவை தான் உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. நீங்க வந்ததுக்கு அப்புறம் அவரோட உயிர் சாந்தி அடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நானும் உங்க மாமாவும் இவரை அடக்கம் பண்ற வரைக்கும் கூடவே இருப்போம், எதுக்கோ கவலைப்பட வேணாம், உங்க ரூம்ல போய் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல இவங்களும் இவங்களோட ரூமுக்கு போய் பாக்குறாங்க. ரூம் அப்படியே இருக்குங்க. இவங்க சின்ன குழந்தையில இந்த வீட்டை விட்டு எப்ப போனாங்களோ அப்ப வச்ச பொருட்கள் எல்லாமே அப்படியே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணா பாத்துட்டு இருக்காங்க. அதுல மெயினா உங்க பூனையை வச்சு விளையாண்டு இருப்பாங்க இல்லையா, அத போய் இஸ்திரி எடுக்கிறா. நம்ம வீட்டுல என்னென்ன வச்சுட்டு போனோமோ வச்ச இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த ரூம் முழுக்க சுத்தி பார்த்துட்டு அன்னைக்கு நைட் பாட்டு தூங்கும் போது, அக்கா எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, எதுக்காக மாமா பல தடவை சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணாரு அப்படின்னு கேட்ட உடனே, சாய்பா அத்தை திடீர்னு காணா போயிட்டாங்க, அந்த கஷ்டத்திலேயே அவருக்கு உடம்பு சரியில்லாம போய் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னு, அக்கா எனக்கு அவர் இன்னும் செத்து போயிருக்க மாட்டாருன்னு தான் தோணுது, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்ட உடனே, அவர் பல தடவை சூசைட் பண்ணிக்கிட்டாராம், பட் அவருக்கு திரும்ப உயிர் வந்துகிட்டே இருந்துச்சாம். இப்பதான் நம்ம வந்துட்டோம் இல்லையா, அவரோட ஆன்மா சாந்தி அடைஞ்சிருக்கும், அதெல்லாம் எதுவும் திங்க் பண்ணாத, நீ படுத்து தூங்கு அப்படின்னு சொன்னவ இவளும் இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறா. பட் அவளுக்கு சரியான தூக்கம் இல்ல. திடீர்னு நைட்டு 1:45 இருக்குங்க. இறந்து போன இவங்க மாமாவோ ரூம்ல வச்சிருப்பாங்க. அவரு திடீர்னு கண்ணு முழிச்சு அப்படியே எழுந்து உட்கார்றாரு. இந்த பக்கம் இஸ்திரிக்கும் அதே கனவு. டக்குன்னு தூக்கத்துல இருந்து எழுந்தவ பக்கத்துல பாக்குறா, அவங்க அக்காவை காணோம். அப்போ அவங்க மாமாவோட குரல், சனம் என்ன மன்னிச்சிடு சனம் அப்படின்னு சொல்ற மாதிரி. அதை கேட்டுட்டு இன்னும் இவளுக்கு பயமாயிடுது. அக்கா வேற இல்லையா, அதனால வீட்டுல தேடிக்கிட்டே போறா. ஹால்ல வரும்போது திரும்பவும் அவங்க மாமாவோட குரல். என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்துட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க அக்கா பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்து என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னா, அக்கா நீ நம்ம ரூமை விட்டு எழுந்து வந்த உடனே மாமாவோட ரூமை பார்த்தேன்க்கா, அது திறந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா இவங்க 2 பேரும் போய் பாக்குறாங்க. கதவு மூடிதான் இருக்கு. லூசாடி நீ, இறந்து போன ஒரு கதவை திறந்து போட்டு தூங்க போறாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உனக்கு பிரம்மையா இருக்கும், வந்து படு அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. மறுநாள் ஃபியூனரலும் நடக்குதுங்க. டெட் பாடியை சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க இல்லையா, அதுக்காக எல்லாரும் கிளம்பி போகும்போது திடீர்னு இஸ்திரியோட மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு சாய்தாத்தா, ஐயோ கர்ச்சிஃப் இருந்தா தொடச்சு கொடி, உன் தங்கச்சி கூட்டிட்டு நீ உள்ள போமா, மத்த காரியங்களை நாங்க பார்த்துட்டு சீக்கிரமா வந்துடுறோம், கூடவே இரு அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க கிளம்ப இந்த பக்கம் இவ தங்கச்சியை கூட்டு வந்து பெட்ல படுக்க வச்சுட்டு ஒரு டீயும் போட்டு பக்கத்துல வச்சுட்டு இப்ப எதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, உனக்கு திரும்ப தலைவலிக்கிற மாதிரி இருந்தா பக்கத்துல டீ இருக்கு அதை எடுத்து குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப போக டக்குனு இவ கைய பிடிச்சு அக்கா வேண்டாக்கா இந்த வீட்டை விட்டு நாளைக்கு நம்ம சுரேபாக்கு போயிடலாமா, நம்ம ஊருக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்ட உடனே இங்க பாரு நீ ரொம்ப குழம்பி போயிருக்க, இதை பத்தியும் திங்க் பண்ணாத, நிம்மதியா தூங்க, நம்ம கண்டிப்பா நாளைக்கு போயிடலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம் கதவெல்லாம் மூடிட்டு வெளியில வராங்க. வெளியில வரும்போது அந்த வீடே இருட்டா இருக்க மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி ஃபிஷியா இருக்கு. ஹால்ல ஒரு சின்ன பொம்மை கிடக்கு. அந்த பொம்மை என்னன்னா இவங்க அம்மா டெய்லரிங் பண்ணுவாங்க இல்லையா, அப்ப அந்த குண்டூசி எல்லாம் குத்தி வச்சிருப்பாங்கல்ல அந்த பொம்மை. இவளோட ஞாபகமும் சின்ன வயசுக்கு போக அந்த சமயத்துல இவளுக்கு பர்த்டே போல இருக்கு, அதுக்காக அவங்க அம்மா ட்ரெஸ் தச்சு இவன் ஏன் உனக்கு அளவு பார்க்கணும் அப்படின்னு வச்சு பாக்குறாங்க. வச்சு பார்த்துட்டு நீ ஃப்ரீயா இருக்கும்போது உனக்கும் டெய்லரிங் கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா எனக்கு டெய்லரிங் எல்லாம் பிடிக்காது அப்படின்னு ஹனிஃபா சொன்ன உடனே இல்லடி எதுவுமே பிடிக்காதுன்னு நம்ம ஒதுக்க கூடாது, எல்லா விஷயத்தையும் நம்ம கத்துக்கணும், டெய்லரிங் என்ன அவ்வளவு மோசமான விஷயமா, நீ இதை கத்துக்க, இது உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ச் டேப் எடுத்து அவளோட கழுத்துல போட்டு விடுறாங்க. சோ அந்த ஞாபகம் வந்தோடனே அந்த பொம்மையை எடுத்துட்டு போய் அவளோட பேக்ல மாட்டி வச்சுட்டு அவங்க அம்மாவோட ரூமுக்கு போறா. அப்ப பாத்தீங்கன்னா ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கும் இல்லையா, அந்த ஸ்கிரீனை ஓபன் பண்ணும்போது பயங்கரமான டஸ்ட் இருந்தாலும் ஓபன் பண்ணிட்டு வெளியில பாக்கும்போது இந்த வீட்டை முக்காடு போட்டு ஒரு பாட்டியம்மா பார்த்துட்டு வேக வேகமா போறாங்க. இவளும் அதை நோட் பண்ணிட்டு அவங்க அம்மாவோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு, அவங்க உட்காந்து அவங்க அம்மா யூஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் பாக்குறா. அவங்க அப்பா அம்மா போட்டோவும் இருக்கு, அதை தொட்டு பார்த்துட்டு இவளோட கண்கள்ல கண்ணீர் வந்துடுது. அந்த அளவுக்கு அவங்க அம்மா இவங்க மேல பாசம் வச்சிருப்பாங்க. சோ அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா படுத்த படுக்கையா ஆயிடுறாங்க, முகமெல்லாம் புண்ணு வந்திருக்கு, குழந்தைகளை கூட கவனிக்க முடியாம பெட்ல படுத்த படுக்கையா இருக்காங்க. சோ அந்த சமயத்துல திடீர்னு ஒரு நாள் இந்த குழந்தைங்க பெட் பக்கத்துல நிக்கும் போதே இங்க இருக்கு அங்க இருக்கு பேய் இங்க இருக்கு அங்க இருக்கு அப்படின்ற மாதிரி குழந்தைகள்கிட்ட காட்டிட்டு திடீர்னு உடம்பெல்லாம் முறுக்கி கண்ணெல்லாம் வெள்ளையாகி ஒரு மாதிரி விகாரமா மாறுறாங்க. அதை பார்த்துட்டு சின்ன குழந்தையா இருந்த இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா கத்துறாங்க. அங்க இருக்க ரேடியோலயும் பாட்டு திடீர்னு பாட ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு அவங்க இன்னும் பயங்கரமா ஒரு மாதிரி பண்ண இவங்களும் ரேடியோ ஆஃப் பண்ண பாக்குறாங்க. ஒரு வழியா ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆஃப் பண்ணிட்டு அவங்க அம்மா எங்கன்னு பார்த்தா பெட்ல காணோம். இந்த பிரேயர் பண்ணுவாங்க இல்லையா அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வெள்ளை கலர்ல அப்படியே உருவமா நிக்க அதை பார்த்து இவங்க அரண்டு போய் நிக்கிறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே மண்டிட்டு தன்னோட தலைய தரையிலே இடிச்சுக்கிட்டு அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. சோ இப்படிதான் அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. அதை நினைச்சு இன்னும் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது திடீர்னு அவங்க அத்தை இவளை கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஹாலுக்கு போனவ அதுக்குள்ள வந்துட்டீங்களா என்னாச்சுன்னு, இங்க பாருமா நீங்களா இதே வீட்டுல இருங்க, நாங்க 7வது நாள் செரிமனிக்கு வந்து பாக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே இல்ல நாங்களும் கிளம்பலான்னு இருக்கோம் அப்படின்னு இவ சொன்னோன்னா என்ன அவ்வளவு அவசரம், இது உங்க வீடு தானே, நீங்க இருங்க 7 நாள் கழிச்சு போலாம், செரிமனி முடியிற வரைக்கும் வீட்டெல்லாம் பூட்டி போடக்கூடாது, சோ நானும் மாமாவும் 7வது நாள் வரோம், எந்த கவலையும் இல்லாம பயமும் இல்லாம இந்த வீட்டுல இருங்க, உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருங்க அப்படின்னு சொல்லி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அந்த ரூம் விட்டு அவங்க அத்தை போகும்போது அத்தை எனக்கு ஒரு சின்ன டவுட், என்னாச்சு அத்தை, நீங்க கடைசியா பார்க்கும்போது சாய்பா அத்தை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது இங்க பாருமா இந்த வீட்டுல தான் நானும் இருந்தேன், உனக்கே தெரியும் இல்லையா, அவ திடீர்னு ஒரு நாள் பெட்ல படுத்த படுக்கையா இருந்தா, சாப்பாட்டை எடுத்துட்டு வந்து எழுப்பினா எந்திரிக்கவே இல்ல, ஜன்னல் பக்கம் பயங்கர வெளிச்சமா இருக்க மாதிரி இருந்துச்சு, அவளோட குரல் அங்கேருந்து வர மாதிரி இருந்துச்சு, நானும் திரும்பி பார்த்தா அவளை காணோம், திரும்பவும் பெட்ல பார்த்தா பெட்லயே அவளை காணோம், திரும்பவும் ஜன்னல் பக்கம் திரும்பி பார்த்தா அவ நின்னுட்டு இருக்கா, பேய் மாதிரி நின்னவ அப்படியே பக்கத்துல வந்து என்ன பயங்கரமா பயமுத்துனா, அவ முகமே புழுவா ஒட்டிட்டு இருந்துச்சு, திடீர்னு தரையில உட்காந்தவ பேய் பிடிச்ச மாதிரி மண்டையெல்லாம் போட்டு உலுக்கிட்டே இருந்தா, அதை பார்த்து எனக்கு இன்னும் பயம், உடம்பு அப்படியே திருப்பி என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தா, அத மாமா கிட்ட சொன்னா மாமாவோ உங்க அக்கா ரூமுக்கு போகாதுன்னு எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு என்ன பயங்கரமா திட்ட, நானும் வீட்டை விட்டு போயிட்டேன், அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நான் வரவே இல்லம்மா, அதுக்கப்புறம் உங்க மாமாட்ட இருந்து கால் வந்தது, உங்க அக்காவை காணோம், சாய்பா எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாரு, அவ்வளவுதாம்மா நடந்துச்சு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க அத்தையும் கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் தங்கச்சியோ அக்கா எல்லாரும் கிளம்பிட்டாங்க நம்ம போலையா அப்படின்னு கேட்ட உடனே இது நம்ம வீடுடி, ஒரு 7 நாளைக்கு அப்புறம் போலாம், எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்ல அடுத்த சீன்ல இஸ்திரியோ பிரேயர் பண்ணிட்டு அந்த பிரேயர் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும் போது திடீர்னு விண்டோ திறக்குது, என்ன ஏதுன்னு வெளியில பார்த்தா மாமாவோட குரல் சனம் அப்படின்னு எப்பவும் போல அவர் கத்திட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு அக்கா இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது, இப்படியாவது கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன, இல்லடி 7வது நாள் செரிமனியை முடிச்சுட்டு போலாம் அப்படின்னு அவளை கன்வின்ஸ் பண்றா. அடுத்து இவ ஹால்ல இருக்க டைனிங் டேபிளுக்கு வரும்போது திரும்பவும் ஏதோ ஒரு சத்தம் சனம் சனம்னு வர மாதிரி இருக்கு, ஜன்னல் ஓபன் ஆயிருக்கு, அந்த ஜன்னலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பால்கனி இருக்கும் இல்லையா அதுல பாக்குறா அவங்க அம்மா சின்னதா ஒரு பொம்மை யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த பொம்மை இவ பேக்ல மாட்டி வச்சிருந்தாலே அது அங்க கிடக்கு, அதை எடுத்துட்டு திரும்பவும் வீட்டுக்குள்ள வரா, யாரு இந்த பொம்மையை எடுத்திருப்பாங்க அப்படின்னு இவ திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே வீட்டுக்குள்ள அவங்க மாமா குடு குடு குடுன்னு நடந்து போக இவ்வளவு சுத்தி முத்திய பார்த்துட்டு என்ன ஏதுன்னு வந்து பார்த்தா இஸ்திரியோ ஒரு மாதிரி நின்னுட்டு இருக்கா. ஏ லூசு இப்படி எல்லாம் பயமுத்தினா நான் பயந்துருவேன்னு நினைக்கிறியா, வா ஒழுங்கா வா அப்படின்னு அதட்டி கூப்பிட்டோன்னே இவளும் இவ்வளவு நேரம் நடிச்சிருப்பா போல இருக்கு. 2 பேரும் போய் திரும்பவும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா இஸ்திரிக்கு மட்டும் திரும்பவும் ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, அவளால தூங்கவே முடியல, என்ன ஏதுன்னு பாக்குறா அவங்க பெட்ரூம் கதவு திறந்து இருக்கு, திடீர்னு ஏதோ
ஏதோ ஒண்ணு தவழ்ந்து அப்படியே வந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி வருதா உங்க மாமா தான் வராருங்கிறத நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. இந்த பூனை எல்லாம் வரும் இல்லையா அது மாதிரி திடீர்னு இவ கால் கிட்ட அப்படியே ஏறுற மாதிரி இருக்கு. பயந்து போய் போர்வை எடுத்து போத்திட்டு படுக்கும் போது போர்வையிலேந்து உள்ள நுழைஞ்சு ஏதோ வந்துட்டு இருக்குங்க. இவனும் போர்வுக்குள்ள பாக்குறான், ஒண்ணும் இல்ல. வெளியில பார்த்தா போர்வுக்குள்ள ஏதோ நுழைஞ்சு வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதே மாதிரி 2-3 தடவை பண்ணிட்டு திரும்பவும் போர்வுக்குள்ள பாக்கும்போது அவங்க மாமாவோட உருவம் பயங்கரமா இவ்வளவு மிரட்டி எடுக்க டக்குன்னு ஏஞ்சி உட்காந்துடுறா. பக்கத்துல பார்த்தா அவங்க அக்காவும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் தான் இவங்களோட சித்திரவதை இங்கேயே ஆரம்பம்ன்ற மாதிரி நமக்கும் காட்டுறாங்க. மறுநாள் ஆஸ் யூஷுவல் அவங்க வீட்டுல எல்லா திங்ஸையும் கிளியர் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ட்ரா இருக்குங்க. அதை திறந்து பாக்குறா. அதுல ஏதோ ஒரு பொருள் இருக்கு துணியால சுத்தப்பட்டு. அந்த துணிய ஹனீஃப் கையில எடுக்கும் போது அவங்க அப்பா இறந்தது ஞாபகத்துல வருது. அவங்க அப்பா ஏதோ ஒரு கிளாஸ்ல இடிச்சுக்கிட்டே இறந்து போயிருப்பாரு. அதை அப்படியே திங்க் பண்ணிட்டு அதை ஓபன் பண்ணி பாக்குறா. உள்ள ஒரு வேல் கம்பு மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல இந்த பக்கம் இஸ்திரியோ தனியா டேபிள் உட்காந்துட்டு இருப்பா. அவளோட மூக்கெல்லாம் ரத்தம் பயங்கரமா வழியுது. அதே சமயத்துல இவங்க எப்பயுமே வச்சு விளையாடுற பூனை பொம்மை இருக்கும் இல்லையா, அது கீழே நிக்குது. அதுவோ நடந்து அப்படியே வருதுங்க தானாவே. அதை பார்த்துட்டு இன்னும் இவளுக்கு பயம். மூக்குல இருந்து கருப்பு கலர்ல ரத்தம் ஊத்திட்டே இருக்க மாதிரி இருக்கு. கழுத்தெல்லாம் புடிச்சு ஏதோ ஒண்ணு நெருக்குது. அதே சமயத்துல உடம்பெல்லாம் முறுக்கி கண்ணெல்லாம் வெள்ளையாகும் பாருங்க. அவளோட மூக்குல இருந்து இன்னும் ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. பூனையோட கண்ணெல்லாம் மாறுது. இப்படியே இங்க நடந்துட்டு இருக்கும் போது அக்கா சமைச்சிட்டு இருக்கா கிச்சன்ல. காய்கறி நறுக்கிறதுக்காக கத்தி எடுத்துட்டு வரும்போது ஹால்ல என்னமோ வினோதமா சத்தம் கேக்குது. ஒன்னு ஒரு கதைன்னு நினைச்சவா அவ பாட்டுல வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு தங்கச்சி வந்து அக்கா நான் காயை கட் பண்றேன், நீ போய் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்ல இவளும் காயை கட் பண்ணிட்டு இருக்கா. ஹாலுக்கு வந்து பார்த்தா தங்கச்சி டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு இருப்பாளா. அதை பார்த்துட்டு மிரண்டு போயிடுறா. ஐயோ இப்பதானே கிச்சனுக்கு வந்து காய் கட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா அவ அங்க நின்னுட்டு இருக்கா அப்படின்னு ஜன்னல் வழியா பாக்குறா. கிச்சன்ல ஒரு ஜன்னல் இருக்கும், அது வழியா பாப்பா. சோ எகெயின் டைனிங் டேபிள்ல இருக்கிறது யாரு அப்படின்னு திங்க் பண்ணவ இஸ்தீன் கூப்பிட்டான்னு திரும்பி பாக்குறா. அதே சமயத்துல கிச்சன்ல குடுகுடுன்னு ஓடி போய் இஸ்தீன் திரும்ப கூப்பிட்டு பாக்க இவளோட கண்ணே கருப்பா இருக்குங்க. திரும்பவும் தங்கச்சியை திரும்பி பார்த்தா தங்கச்சி பின்னாடி நின்னுட்டு இருக்கா. அப்ப காய் கட் பண்ணது யாரு அப்படின்னு திரும்பவும் பார்த்தா அந்த இடத்துல யாரையுமே காணோம். உடனே குடுகுடுன்னு ஓடி வந்து மூஞ்செல்லாம் கழுவிட்டு உட்காந்துட்டு இருப்பா. இந்த பக்கம் இஸ்தியோ தனியா இருக்கும் போது அவளுக்கு பின்னாடி இருக்க கதவு பொறுமையா திறக்குது. இவளுக்கு இன்னும் ஒன்னும் புரியல. பாத்ரூம்ல இருந்து திரும்ப சனம் சனம்ங்கிற மாதிரி ஒரு குரல் வர அப்படியே பயந்து தூக்கி போட்டுருது. இவளுக்கு என்ன ஏதுன்னு ஜக்கூசில போய் பார்த்தா அவங்க மாமா குளியல் தொட்டில இருந்து பொறுமையா எழுந்து வர. அதை பார்த்துட்டு இவ பதட்டமாகி கதவை திறந்துட்டு எப்படியாவது ஓடலான்ட்டு கதவை திறந்து பாக்குறா. அதுவோ திறக்கல. இந்த பக்கம் இவரும் சனம் சனம்னு சொல்றாரு. இனியோ வெளியில ஓடி வந்துடுறா. வெளியில ஓடி வந்து பார்த்தா ஹால்ல யாரையுமே காணோம். மாமாவோட ரூம் மட்டும் க்ளோஸ் ஆயிருக்கு. உள்ள இருந்து ஏதோ சத்தம் வருது. என்ன ஏதுன்னு உள்ள பார்த்தா மாமா இஸ்தி கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இசி நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சோ இவளும் கதவு திறந்து பாக்குற, திறக்க முடியல. சோ அந்த கீ ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அது வழியா உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தா இஸ்தி அவங்க மாமாவுக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு இவளுக்கு இன்னும் பேனிக். என்ன பண்ணிட்டு இருக்க உள்ளன்னு கதவை கஷ்டப்பட்டு திறந்து உள்ள போய் பார்த்தா அவ அப்படியே பிரம்ம புடிச்ச மாதிரி நிக்கிறாங்க. அவளுக்கு சுத்தமா கான்சியஸே இல்ல. அதை பார்த்துட்டு கடகடன்னு கையை புடிச்சிட்டு வாடி இதுக்கு மேல இங்க இருக்க வேணான்ட்டு வீட்டை விட்டு 2 பேரும் ஓட ட்ரை பண்றாங்க. இப்ப தங்கச்சிக்கு சுத்தமா சுயநினைவு கிடையாது. பேய் பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்கா. இவளுக்கு தலையெல்லாம் வலிக்குதுங்க. அந்த சமயத்துல 40 நாள் நான் இங்க இருப்பேன், நான் இங்க வந்துகிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இஸ்தி சொல்ல ஹனிஃபாக்கு ஒண்ணுமே புரியல. என்னடி சொல்லன்னு கேட்க அவ எந்த பதிலும் சொல்லல. பட் இவளுக்கு பயங்கரமா தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. தலையை புடிச்சுக்கிட்டு அப்படியே நடுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா தங்கச்சியை காணோம். திரும்ப இஸ்தின்னு கூப்பிட்டுக்கிட்டே தலையில கைய வச்சுட்டு தேடிட்டு இருக்கா. திரும்பவும் அவங்க தங்கச்சி பின்னாடி வந்து 40 நாள் உன்னை விட்டு போக மாட்டேன், உன் கூடவே இருப்பேன், திரும்ப வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளுக்கு அப்படியே மயக்கம் வந்து அதே இடத்துல விழுந்துடா. இவ தங்கச்சி திரும்பவும் அவளை கஷ்டப்பட்டு எழுப்புறா. என்னக்காச்சுன்ட்டு. மறுநாளும் விடியுதுங்க. 2 பேரும் டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து நைட் ஏதோ ஒண்ணு ஆச்சு, 40 நாள் அப்படின்னு மாமா வந்து சொல்ற மாதிரி இருந்துச்சு. இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, என்ன ஏதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நல்ல ஒரு விஷயத்த கவனிச்சா நம்ம 2 பேராலையும் இந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியல. முதல்ல மாமாவோட ஃபியூனரல் அன்னைக்கு வெளியில போகும்போது உனக்கு மூக்குல இருந்து பிளட் வந்துச்சு. இன்னைக்கு உன்னை கூப்பிட்டு நான் வெளியில போகும்போது எனக்கு தலையெல்லாம் வலிச்சு எனக்கும் பிளட் வந்துச்சு. சோ இந்த வீட்ல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அந்த மர்மத்தை கண்டுபிடிச்சே ஆகணும். நம்ம வீட்ல எல்லாருமே ஒரே மாதிரி தான் செத்துட்டு இருக்காங்க, என்ன ஏதுன்னு பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ள எல்லாம் போய் ஒவ்வொரு இடமா தேடி பாக்குறாங்க. எதுவுமே கிடைக்கலங்க. அப்ப புக் பாக்ஸ் இருக்கிறத பீரோக்கு மேல இருக்கிறத கவனிச்சிடுறாங்க. அந்த பெட்டியை திறந்து பார்த்தா உள்ள ஒரு புக், ரெட் கலர் கவர் போட்ட ஒரு புக். அது ஒரு பெரிய மந்திர புக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு டைட்டிலா சுருஃபாஸ்ட்னு எழுதி இருக்கு. அதாவது இந்த மந்திரத்தை மேற்கொள்ளணும்னா ஃபர்ஸ்ட் இந்த புக்குக்குள்ள ஒரு போட்டோ வைக்கணுமா, எந்த குடும்பத்தை அழிக்கணும்
வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த போட்டோவை வச்சுட்டு நமக்கு துணையா இருக்கவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட கல்லறைக்கு போய் கல்லறை மண்ணை எடுத்து 40 நாட்கள் சாப்பிடணுமா. அந்த சொரூப் ஃபாஸ்ட நம்ம மேற்கொள்ளும் போது சாப்பாடு தண்ணி குடிக்க கூடாதான், அந்த கல்லறையில இருந்து எடுக்கப்பட்ட மண்ணை மட்டும் தான் சாப்பிடணுமா. இதெல்லாம் பண்ணா உங்களுக்கு யார அழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அழிஞ்சு போவாங்க. இத நீங்க கரெக்டா பண்ணல அப்படின்னா அந்த கல்லறையில இருந்து வந்த ஆத்மாக்கள் உங்களையே திரும்ப டார்ச்சர் பண்ணி கொல்லும். நீங்க நரகத்துக்கும் போக முடியாது, சொர்க்கத்துக்கும் போக முடியாது, நடுநிலையா சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு பேயா அலையணும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. இந்த சொரூப் ஃபாஸ்ட்னு அழைக்கப்படுற இந்த மாந்திரிகத்தை யாரோ ஒருத்தவங்க நம்ம குடும்பத்து மேல ஏவி விட்டுருக்காங்க. அத அவங்களால கம்ப்ளீட்டா பண்ண முடியல. ஏன்னா இந்த புக்ல இவங்க போட்டோ ஃபேமிலி தான் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் அம்மா இறந்து போயிருப்பாங்க, அப்பா இறந்து போயிருப்பாரு, நடுவுல என்னாச்சுன்னு தெரியல. இவங்க இந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த சொரூப் ஃபாஸ்ட கம்ப்ளீட் பண்ண முடியல. அதனாலதான் மாமா நம்மள திரும்ப ட்ராப் பண்ணி கூப்பிட்டுருக்காரு. அவர் தான் இந்த சித்திரவதையெல்லாம் இவ்வளவு நாள் அனுபவிச்சிருக்காரு போல இருக்கு. அவர் தான் நம்ம குடும்பத்து மேல மந்திரம் பண்ணிருக்காரு. அதனாலதான் இவர் பல தடவை சாக நினைச்சாலும் சாகாம திரும்ப திரும்ப உயிரோட வந்திருக்காரு. இப்ப நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்மள இந்த வீட்டுக்குள்ள வச்சு ட்ராப் பண்ணிட்டு அவரு நிம்மதியா செத்து போயிட்டாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து இவ கடகடன் போய் கால் பண்ண போறா. அதை பார்த்துட்டு இஸ்தி யாருக்கா கால் பண்றோன்னு அத்தைக்கு தான் கால் பண்ற. அத்தையை கூப்பிட்டு இங்க வர சொல்லணும், நமக்கு உடனடியா ஹெல்ப் தேவை, நம்ம தனியா இருந்தோம்னா இதே வீட்டுல அந்த கெட்ட ஆத்மாக்கள் நம்ம சித்திரவதை பண்ணியே கொன்னுடும் அப்படின்னு இவ போன் பேசிட்டு இருக்கும் போது நடுவுல ஏதோ டிஸ்ட்ராக்ஷனான குரல் வந்து பயங்கர சவுண்டா கேட்க போனை தூக்கி போட்டுட்டு உங்க 2 பேரும் வீட்டை விட்டு கடகடன்னு ஓடுறாங்க. பட் சான்ஸே இல்ல. அப்படியே ஏதோ ஒரு சக்தி வந்து அடிச்சு அவங்கள தூக்கி எரிஞ்சிருது. அதுல 2 பேருக்கும் தலையில பயங்கரமான அடி. இஸ்தி அதே இடத்துல மயக்கம் போட்டுறா. பட் ஹனிஃபாவுக்கு கொஞ்சம் சுய நினைவு இருக்கு, இருந்தாலும் தலையில பயங்கர அடி. அப்படி அவ படுத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு காணா போன சாபாத்தை வந்து இவளை எழுப்புற மாதிரி இருக்கு. என்ன ஏதுன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல இவங்க 2 பேரும் பெட்ல படுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவளுக்கு தலைவலி, ஏதோ ஒண்ணு நடந்துச்சு, கனவுல நம்ம அத்தைய பார்த்தமே அப்படின்னு ஃபீல் பண்றா. தங்கச்சியை எழுப்பி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டா 2 பேருக்கும் சரியான அடி இல்லையா. 2 பேரும் தலைய தடவிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ நான் அத்தையை பார்த்தேன், நீ காணா போன சாபாத்தை பார்த்தேன், அத்தை நமக்கு ஹெல்ப் பண்றதா வேற சொன்னாங்க. சோ மாமா ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்காரு இல்லையா, நம்ம அத்தைகள் எல்லாரும் நம்மள காப்பாத்ததான் நினைக்கிறாங்க. இந்த காணா போன அத்தை கூட என் நினைவுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருக்கு, இந்த வீட்டுல தான் ஏதோ ஒண்ணு ஆயிருக்கணும். சோ வீடு முழுக்க தேடி பார்க்கலாம் அப்படின்ட்டு அத்தைன்னு கூப்பிட்டுட்டே போறாங்க. ஜன்னலுக்கு வெளியில அவங்க அத்தை நிக்கிற மாதிரியே இருக்கு. இவளும் கூப்பிட்டுட்டு அந்த சிட் அவுட் போய் பாக்குறா. அவங்கள காணும். அத்தை இப்படி பேயா வந்து நிக்கிறாங்கன்னா அத்தை இறந்து போயிருக்கணும் அப்படிங்கறத இவங்க 2 பேரும் டிசைட் பண்ணிட்டு அந்த காடு முழுக்க பாக்குறாங்க. காட்டுக்குள்ள இருந்து அவங்க மாமா வந்து திரும்பவும் சனம் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் இஸ்திரிக்கு அப்படியே வாமிட் வர மாதிரி இருக்கு. அவளும் பாத்ரூம்ல போய் வாமிட் எடுப்பாங்க. அப்படியே அந்த சுடுகாட்டு மண் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கருப்பா இவ வாயில இருந்து கொட்டுதுங்க. எப்படி இருக்கும் அதை பார்த்துட்டு 2 பேரும் பயங்கரமா அழறாங்க. சரின்னு 2 பேரும் அதுக்கப்புறம் பெட்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அக்கா எனக்கு இங்க வந்ததுல இருந்து எல்லாமே கெட்ட கனவுகளா வந்துட்டு இருக்கு. அத நான் முதல்ல உங்ககிட்ட சொன்னேன், நீ தான் புரிஞ்சுக்கல. நம்ம வீடு சேஃபா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டேன். இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குக்கா, நம்ம உயிரோட இங்க இருந்து போவோமா அப்படின்னு கேட்ட உடனே நீ கவலைப்படாத அக்கா, நான் இருக்கேன். எப்படியாவது ஒண்ணு திரும்பவும் சிறைபா கூட்டிட்டு போயிட்டு நீ கிராஜுவேஷன் பண்ற, நல்லா படிக்கிற, டிகிரி வாங்குற, என்ன நம்பு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவளும் ஆறுதல் ஆயிடுறா. திரும்ப அன்னைக்கு நைட்டு தூங்கும் போதுங்க இதே மாதிரியான சித்திரவதை தொடருது. சனம்னு வெளியில இருந்து சவுண்ட். அவளும் ஜன்னல் வழியா வெளியில பார்த்தா அவங்க மாமா அப்படியே அந்த இடத்துல பறந்துகிட்டு சனம் அப்படின்னு கூப்பிட வீட்டுக்குள்ளேயும் சனம்னு கேக்குது. என்னன்னு தெரியும் பார்த்தா தூங்கிட்டு இருந்த தங்கச்சி எழுந்து உட்காந்து 40 நாள் நான் திரும்பவும் வீட்டுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட திரும்பவும் வெளியில பாக்குறா. அவங்க மாமாவை காணோம். திரும்பவும் இந்த சைடு பார்த்தா தங்கச்சி தூங்கிட்டு இருக்கா. இதே மாதிரியான சித்திரவதை திறந்துட்டு இருக்கும் போது எப்படியாவது இதை பத்தி யார்கிட்டயாவது சொல்லி ஆகணும்னு விடிஞ்ச உடனே அக்காவும் தங்கச்சியும் வெளியில வந்து ஹெல்ப்னு கத்தி பாக்குறாங்க. பட் இந்த வீடோ ஒதுக்குப்புறமா இருக்கு இல்லீங்களா, அதனால அவங்க எவ்வளவு கத்தியும் யாரோட காதுலயும் விழல. இந்த பக்கம் சாய்தாத்துக்கும் மனசு கேட்கல. குழந்தைங்க ஏதோ போன் பண்ணாங்க, பட் என்னால சரியா பேச முடியல அப்படின்னு ஊருக்கு கிளம்ப ட்ரை பண்றாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்டும் என்னாச்சு எங்க கிளம்புற அப்படின்னு கேட்ட உடனே 2 பேரும் ஊர்ல தனியா இருந்தாங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருந்து எனக்கு கால் வந்துச்சு, சரியா பேச முடியல, திரும்ப நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன், ஏதோ ஒரு மாதிரி ஃபிஷியா இருக்கு, நம்ம வாங்க ஊருக்கு போகலாம் அப்படின்னு. இந்த பக்கம் திரும்பவும் அந்த புக் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, இந்த 40 நாளைக்கு இங்க வெறுக்கிறவங்க சித்திரவதை பண்ணப்படுவாங்க, அதுக்கு பிறகுதான் அழிக்கப்படுவாங்க அப்படின்றதே எழுதியிருக்கு. அதை கேட்டுட்டு இஸ்திரிக்கும் நம்ம குடும்பம் யாருக்கு என்ன பாவம் பண்ணுச்சு, ஒவ்வொருத்தரா சித்திரவதையை அனுபவிச்சுதான் செத்துட்டு இருக்காங்க, இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு புக்கு திரும்பவும் பரட்டி பாக்குறா. பின்னாடி பாத்தீங்கன்னா இவங்க வீட்டோட சேர்ந்த ஒரு போட்டோ இருக்குங்க. அதை பார்த்த உடனே தான் இவளுக்கு டவுட் வருது. ஒண்ணு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல நம்ம எல்லாம் டைனிங் டேபிள்ல ஒரு நாள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது மாமா ஹால்ல உட்காந்துட்டு இருந்தாரு. அப்ப அத்தை கூட எங்க வீட்டுல நாங்க சமைக்கல, அதனால சாப்பாடு வெளியில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, அம்மாவோ கயிறு மாமாவுக்கு வேலை இல்ல, அதனால எதுக்காக எங்க கூட சாப்பாட்டை பகிர்ந்து நிம்மதியா சாப்பிடக்கூடாது, கடையில ஏன் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. அன்னைக்கு என்ன நடந்துச்சு, நம்ம இந்த வீட்டை விட்டு ஊருக்கு
ஊருக்கு போகணும்னு நினைச்சோம் இல்லையா, அப்ப கூட இந்த வீட்டை வித்துட்டு போலான்னு பேசிட்டு இருந்தாரு இல்லையா அப்பா, அதனாலதான் பொறாமப்பட்டு மாமா இப்படி நமக்கு பண்ணிருக்காரு அப்படின்னு ஃபீல் பண்ணவங்க திரும்பவும் வந்து, மாமா உனக்கு இந்த வீடு தானே வேணும், வீட்டை எடுத்துக்கோ, நாங்க போறோம், எங்களை வீடு அப்படின்ற மாதிரி செத்தவர்கிட்ட வீட்டை எடுத்துக்கோன்னு இவங்க எவ்வளவோ வீட்டுக்குள்ள இருந்து கத்த, அவங்க மாமா வந்த பாடில்ல, மாமா நான் கடவுளோட பேர்ல சொல்றேன், ஆணையா சொல்றேன், நீ இந்த வீட்டை எடுத்துக்கோ, இங்க பாரு ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணு, என்ன கூட வச்சுக்கிட்டு நீ சித்திரவதை பண்ணு, இஸ்திய மட்டும் வெளியில விட்டுருமாமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழறா. அதை பார்த்துட்டு தங்கச்சிக்கு இன்னும் சோகம், அக்கா அப்படிலாம் கேட்காதக்கா, போனா நம்ம 2 பேரும் வெளியில போறோம், நான் மட்டும் உன்னை விட்டு போக மாட்டேன்னு கட்டிக்கிட்டே அதே இடத்துல அழறாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெட்டு கடியில ஏதோ படையல் போட்டு வச்சிருக்க மாதிரியே இருக்குங்க. கீழே குனிஞ்சு பாக்குறாங்க, படையல் போட்டிருக்கு. பெட்டு எல்லாத்தையும் தூக்கி பார்த்தா அந்த இடத்துல ஏதோ சிமெண்டால பூசி படையல் போட்டு வச்சிருக்காரு. என்ன ஏதுன்னு அந்த சிமெண்ட் பலகையை தூக்கிட்டு உள்ள பார்த்தா மண் இருக்குங்க. அதாவது ஒரு பெரிய சவக்குழி மாதிரி இருக்கு. அதுல இவங்களும் ஷவலை எடுத்துட்டு வந்து தோண்டி பாக்குறாங்க. உள்ள பார்த்தா காண போன சபா அத்தையோட டாலர் செயின் இருக்கு. அது அக்கா கையில எடுத்து பார்க்கும்போது தங்கச்சியோ என்ன இதுன்னு கேட்க, நம்ம அத்தை போட்டிருந்த செயின் இது அப்பனா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தோண்டி பாக்குறாங்க. உள்ள எலும்பு கூடு இருக்கு. அப்போ அத்தைய மாமா கொன்னு வீட்டுக்குள்ளேயே புதைச்சு வச்சிருக்காரு பாரு அப்படின்னு இன்னும் பேனிக் ஆனவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா கிச்சன்ல இருந்து சவுண்ட் வருது. சைதா அத்தை வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அத்தை நீங்க இப்ப வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா நீங்க ஏதோ முக்கியமான வேலை பண்ணிட்டு இருந்தீங்க, அதனாலதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, சரி உங்களுக்காக சுட சுட சமைச்சிட்டு இருக்கேன், என்ன சாப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டபடி அவங்க பாட்டுல காய கட் பண்ணிட்டு இருக்காங்க. அத உங்களுக்கு தெரியுமா, இந்த வீட்டுல நடந்த எல்லா கொடுமைக்கும் காரணம் மாமா தான். மாமா இந்த வீட்டு மேல ஆசைப்பட்டு அப்பாவை கொண்டுட்டாரு, அம்மாவை கொண்டுட்டாரு, அத்தையை கூட கொண்டு இருக்காரு. அவங்க டாலரை நான் எடுத்திருக்கேன். அவரு ஏதோ ஒரு ஜொரோஃபாஸ்னு ஒரு மந்திரத்தை பண்ணிருக்காரு. இருங்களேன் நான் புக் எடுத்துட்டு வரேன்னு குடுகுடுன்னு இவ ஓட, இவளோ என்ன அத்தை சொல்ல சொல்ல காய் கட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தபடி நிக்கிறா இஸ்தி. கடற்கரை இவ புக்கை எடுத்துட்டு வந்து காமிச்சாலும் அவங்க அதை கவனிக்கல. நான் ஒண்ணு சொல்லவா, எல்லாருக்குமே ஏதோ மனசுக்குள்ள ஓடுதுன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் தப்பானது. உங்க அப்பா இறக்கும் போது அவர் கூட ஒரு பார்சல் வந்துச்சு இல்லையா, அத கூட நீ பார்த்திருப்ப, அதை எடுத்து இப்பவே கொளுத்திரு அப்படின்னு சொன்னபடி காய் கட் பண்ணவங்க அப்படியே கையெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு பேயா மாறிடுறாங்க. அதை பார்த்துட்டு இவங்க 2 பேருக்கும் நடுக்க எடுத்துக்குது. கையை விடாம கட் பண்ணிக்கிட்டே கொளுத்திருன்னு அப்படின்னு கொளுத்திருன்னு ரிப்பீட் பண்ண இவங்களுக்கு அசைய கூட முடியல. அப்படியே காலெல்லாம் கட்டி போட்ட மாதிரி இருக்கு. சனம் நான் வந்துட்டேன், 40 நாள் நான் வருவேன், உங்களை மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே அக்காவுக்கு இந்த தடவை வாயிலேருந்து மண்ணா கொட்ட, அவ்வளவுதான் தங்கச்சியும் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்துடுறா. வெளியில வந்து பார்த்தா அப்பதான் சாய்தா அத்தை வீட்டுக்குள்ளேயே வராங்க. வந்திருக்க அத்தையை பார்த்து இவங்களுக்கு கான்பிடென்டே இல்ல. அத்தை நீங்க யாரு அப்படின்னு கேட்ட உடனே என்ன சொல்றீங்க, நான் தான் உங்க அத்தை திரும்ப இவங்க ப்ரூவ் பண்ண அவங்களும் நம்பிடுறாங்க. டக்குன்னு ஓடி வந்து கட்டிக்க, அத்தை எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு இந்த புக்கு காமிச்சு எல்லா விஷயத்தையும் சொல்ல, ஓ இதான் நடந்திருக்கா, உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இததான் போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க, உங்க அப்பா வண்டியில இதான் இருந்துச்சாமா, இதை அவர் விட்டுட்டு போயிருக்கணும்னா இதுல ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கணும் அப்படின்னு அதை எடுத்து பாக்குறாங்க. அதுக்கு பின்னாடி இது ஒரு மூடி மாதிரி இருக்குங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு லெட்டர் மாதிரி இருக்கு. அதை எடுத்து படிச்சு பாக்குறாங்க. அதுல இருட்ட வெளிச்சத்தால ஜெயிக்க முடியாது, இருட்டால தான் அழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. எதுக்கு மாமா இப்படிப்பட்ட கெட்ட வேலைகளை நமக்கு பண்ணணும் அப்படின்னு இவ கேட்க, அது அப்படி இல்ல, உங்களுக்கு எல்லாம் நல்ல ஞாபகத்துல இருக்கா, நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த வீட்டுல கடைசியா இருந்த நாட்கள் உனக்கு ஞாபகத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது இவங்க 2 பேரும் சின்ன குழந்தையா இருக்கும் போது இதே வீட்டுல தானே கதிரும் அவங்களோட ஆன்டியான சபாவும் இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் தனியா ஒரு ரூம்ல இருந்திருப்பாங்க. அந்த ரூம்ல இருந்து டார்க்கான ஒரு சவுண்ட் வர குழந்தைங்க 2 பேரும் மிரண்டு போயிடுவாங்க. அந்த சமயத்துல சாய்தா ஆன்டியும் குழந்தைகளை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே சோஃபால உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சபா ஆன்டி வந்து பயங்கரமா முறுக்கி பேய் மாதிரி ரியாக்ட் பண்ண, அதை பார்த்துட்டு இவங்க அரண்டு போயிடுறாங்க. இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க வேணாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த 2 குழந்தைகளையும் வெளியூர் அனுப்பி வச்சிருப்பாங்க. நீங்க சொல்ற விஷயம் மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா, அதாவது கயிறு அங்கிள் தான் இந்த மந்திரத்தை எல்லாம் பண்ணிருந்தாரு அப்படின்னு நீங்க பிலீவ் பண்ணீங்கன்னா, அவரும் நம்ம கூடவே வெளியில வந்திருப்பாரு இல்லையா, அவரால் வர முடியல, நல்லா நோட் பண்ணீங்களா, வாசல்லே நின்னாரு. சோ இந்த மந்திரத்தை கயிறு அங்கிள் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இஸ்திரிக்கு திரும்பவும் தலை சுத்துற மாதிரி இருக்கு. அவளை கொண்டு போய் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு இவ கிச்சன்ல வந்து குக்கிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அத்தையும் அந்த குச்சி எடுத்து பாத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கிச்சன்ல லைட் பிளிக்கர் ஆக, அதே சமயத்துல இஸ்திரி படுத்திருந்தவ எழுந்து உட்கார்ந்து அப்படியே சவுத்த பார்த்துட்டு மர்மமான முறையில மனிதர்கள் சாவ பத்தி ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்ற அப்படின்னு சாய்தா அத்தை கேட்ட உடனே அப்படியே பெட்ல திரும்பினவ டக்குன்னு அத்தை மேல பாய்வாளா, இது வீட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல அவங்கள புடிச்சு அமுக்குறா. கரண்ட் கட் ஆயிடுது. லைட்டும் இல்லங்க, பவரே இல்லாததுனால இவ கிச்சன்ல இருக்க டார்ச் லைட்டை எடுத்துட்டு வந்து சுத்தியும் முத்தியும் பாக்குறான். வீடு முழுக்க பார்த்தா தங்கச்சியும் காணும் அத்தையும் காணும். ஒவ்வொரு கதவா அங்கேயும் இங்கேயும் திறக்குது. பயங்கரமான சத்தம் கேக்குது. இந்த பக்கம் போய் தேடுறதுன்னே தெரியல. அந்த சமயத்துல திரும்பவும் அவங்க மாமா சனம்னு சொல்லிட்டு வந்து அப்படியே ஹால்ல நிக்க இவளுக்கு எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராத்திரியும் இப்படியாப்பட்ட சித்திரவதையை தான் இவன் அனுபவிக்கிறா. திடீர்னு அவங்க மாமாவோ கழுத்தெல்லாம் முறுக்கி அப்படியே கீழே விழுந்தவரு உயிரை விடுற மாதிரி இருக்கு. சனம்னு சொல்லிக்கிட்டே வேற உயிரை விடுவாரு. திரும்பவும் சனம்
சனம்னு கேக்குது. அப்படியே இந்த பக்கமா திருப்பி டார்ச் லைட் அடிச்சு என்ன ஏதுன்னு பார்த்தா அவங்க அத்தை நின்னுகிட்டு, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் வீட்டுக்கு வரேன்னு அப்பப்ப உங்க மாமா மூலியமா சொல்லிட்டு இருந்தேன். என்னாலதான் அந்த சோறு ஃபாஸ்ட் கண்டினியூ பண்ண முடியல. நீங்க 2 பேரு தான் ஊரை விட்டு வெளியில போயிட்டீங்களே, இப்ப அதை கண்டினியூ பண்ணிட்டு என்னோட வாழ்க்கை இதுக்கப்புறம் ரொம்ப நிம்மதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளை புடிச்சு டார்ச்சர் பண்ண, இவளும் டார்ச் லைட்டை வச்சு ஃபுல்லா வீடு முழுக்க அடிச்சு பாக்குறா. திரும்ப வீட்டுக்குள்ள சொரூப் அப்படின்னு குரல் கேட்டோன்னு திரும்பி பாக்குறா. தன்னோட தங்கச்சி நின்னுகிட்டு சொரூப் சொரூப் சொரூப்னு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதே சமயத்துல பின்னணியில இருந்து சத்தம் வருது, அதுவும் கோரஸா. என்ன ஏதுன்னு திரும்பி பார்த்தா அந்த ஹால் முழுக்க ஒரே பேய் கூட்டமா நின்னுகிட்டு சொரூப் சொரூப் சொரூப்னு சொல்லுது. இவளால இந்த கொடூரத்தை தாங்கவே முடியலங்க. திடீர்னு திரும்பி பார்த்தா தங்கச்சி அப்படியே கீழே கிடக்குறா. அவளை பரபரன்னு ஏதோ ஒண்ணு இழுத்துட்டு போய் டக்குன்னு கதவை சாத்திடுது. இவளும் படார் படார்னு கதவை தட்டிட்டே இருக்கும்போது இவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் மாதிரி இருக்கு. பொறுமையா கதவை திறந்துட்டு உள்ள போறா. உள்ள போய் தங்கச்சியை தேடும் போது தங்கச்சி அப்படியே அந்த இடத்துல பறந்துட்டு இருப்பா பாருங்க. அதை பார்த்துட்டு அவ காலை புடிச்சு இழுத்து பாக்குறா. எஸ் கீழே வந்துருன்ட்டு. இவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, சனம் சனம்னு. அவங்க அம்மாவோட ஆவி, அத்தையோட ஆவி மாறி மாறி வர எல்லாருமே சனம் சனம்னு ஒரே வார்த்தையை தான் சொல்றாங்க. டார்ச் வேட ஆஃப் ஆயிடுது. இவளும் டார்ச்சை தட்டி தட்டி ஆன் பண்ணிட்டு டார்ச் அடிச்சு பாப்பா பாருங்க. இவளுக்கு முன்னாடி அவங்க அத்தை நின்னுக்கிட்டு வெறி புடிச்சு கத்த. அப்படியே பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாரு. என்ன ஏதுன்னு பார்த்தா சாய்பா எங்கேயோ காட்டு பக்கமா டார்ச் அடிச்சுட்டு போற மாதிரி இருக்கும். இவரு ஃபாலோ பண்ணி போயிருப்பாரு. சோ சாய்பாவோட குழந்தை இறந்து போயிருக்குங்க. அதனால அந்த மண் எடுத்து அவ சாப்பிட்டுட்டு இருப்பா. இவளுக்கு என்ன ஆத்திரம்னா இவங்க அப்பா அம்மாவுக்கு அழகான 2 குழந்தைங்க, நல்ல சம்பளம், வேலை வாய்ப்பெல்லாம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப பொறாம. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டை வித்துட்டு ஊரை விட்டே போறேன்னு வேற சொல்றாங்க இல்லையா, அதனால இவதான் இந்த மாந்திரிகத்தை பண்ணிருப்பா. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அப்பாவோ ஒரு ஷாமனை பார்த்து இந்த ஈட்டிய வாங்கிட்டு வரும்போது வர வழியிலே சாய்பாத்தர் நின்னுட்டு இருக்க மாதிரி தெரியும். சோ அவதான் ஆல்ரெடி மாந்திரிகம் பண்றவளாச்சே. உடனே அவங்க அப்பா அசைவில்லாம அப்படியே ஃப்ரீஸ் ஆறாரு. அவரால் வண்டியும் ஓட்ட முடியல, அந்த இடத்த விட்டு நகரவும் முடியல. திடீர்னு அவர் தலைய அவரே டக்கு டக்குன்னு அந்த வண்டியோட கண்ணாடியில இடிச்சுக்கிட்டு அதே இடத்துல செத்து போயிடுறாரு. இப்படிதான் அவங்க அப்பாவும் செத்துருப்பாரு. சோ அந்த இடத்துக்கு திடீர்னு அவங்க அத்தை வந்து இருட்ட வெளிச்சத்தால அழிக்க முடியாது, இருட்டாலதான் அழிக்கணும்ட்டு அந்த ஈட்டி எடுத்து ஹீரோயின் கையில கொடுக்க, என்ன தெரியுதுன்னா அந்த பேய கொல்லணும்னா மந்திரம் பண்ணப்பட்ட இந்த ஈட்டி வச்சுதான் குத்தணும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிரா. வெளியில போய் பார்த்தா தங்கச்சி அப்படியே தரையில நிக்கிறாங்க. வாயில இருந்து மண்ணா கொட்டுது, அதுல புழுவெல்லாம் மிதக்குதுங்க. அப்படியே 2 பேரும் மிரண்டு போய் திரும்பி பார்ப்பாங்க. சாபாத்த அப்படியே சீலிங்ல பேய் மாதிரி தொத்திட்டு நின்னு அப்படியே ஜம்ப் ஆகி தவழ்னே இவங்களை துரத்திக்கிட்டு வர இவங்களும் ஓடி வந்துடுறாங்க. ஹாலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொறுமையா அத்தை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரலன்னு நடந்து போவாங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா சீலிங்ல அவங்க அத்தை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அத கெஸ் பண்ணவங்க சீலிங்ல டார்ச் அடிச்சு பார்த்தா அவங்க மேல அப்படியே பாஞ்சு விழுவாங்களாம். அங்கிருந்து கடகடன் தப்பிச்சு வேற ஒரு ரூமுக்கு போய் இங்க பாரு, எக்காரணத்தை கொண்டு வெளியில வராத, இதே ரூம்குள்ள இரு, சொல்றத மட்டும் கேளு அப்படின்னு தங்கச்சி மட்டும் ஒரு ரூம்குள்ள உட்கார வச்சுட்டு சனம் சனம்னு வெளியில சத்தம் கேக்குது இல்லையா, அதனால கதவை அடைச்சிட்டு அப்படியே வெளியில வர அப்பன்னு பாத்தீங்கன்னா அவங்க அத்தையை ஏதோ இழுத்துட்டு போய் சோஃபால நல்லா இடிச்சிருது. தலையில இடிச்சதுனால அதே இடத்துல அவங்க மயக்கமாயிடுறாங்க. இந்த பக்கம் வெளியில வந்து பார்த்தா சாபா நின்னுகிட்டு உங்க அம்மாவுக்கு என் மேல கருணையே கிடையாது, அவங்களுக்கு எனக்கு குழந்தை இல்லன்ட்டு ரொம்ப வெறுப்பா பேசினாங்க, என் கணவனுக்கு வேலை இல்லன்ட்டு ஒதுக்கி வச்சாங்க, அப்படி இப்படின்ட்டு டார்ச்சர் பண்ற மாதிரி பேச இவளும் வெறித்தனமா நின்னுட்டு இருக்கா. இவ எதிர்பார்த்த மாதிரியே அவங்க வந்து இவளோட கழுத்தை நெரிக்க, அவ்வளவுதான் இவ கையில வச்சிருந்த அந்த ஈட்டியாலே அந்த பேயோட வயிற்றுல குத்த அதே இடத்துல எரிஞ்சே சாபாத்த செத்து போயிடுறாங்க. அப்பன்னு பார்த்து சாய்தாத்த ஓடி வந்து அவங்க 2 பேரையும் கட்டி அணைச்சுக்க ஒரு வழியா இப்படியாப்பட்ட கொடூரத்துல இருந்து இவங்க விடுபட்டுட்டாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க. கொஞ்சம் டைட்டில் ஓடுதுங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கிளம்பி இந்த வீட்டை விட்டு சந்தோஷமா உயிரோட வெளியில போகலான்னு பையும் கையுமா கிளம்பி ஹாலுக்கு வருவாங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல யாரோ ஒரு வயசான கிழவி நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கும். என்ன ஏதுன்னு இவங்க கதவை திறந்து இந்த பாட்டிய கூப்பிட்டு வீட்டுக்குள்ள உட்கார வச்சு என்னன்னு கேட்டா, நான் இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பொருளை எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன், அது என்னன்னா ரெட் கவர் போட்ட ஒரு புக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறிச்சு பார்க்க இவங்க 2 பேருக்கும் அள்ளு விட்டுடுது. 40 நாள் முடியாம அவங்களால வெளியில போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, திரும்பவும் அவங்க மாமா ரூம்ல இருந்து சனம் அப்படின்னு குரல் வர இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த பாட்டிய காணோம். அதே சமயத்துல கதவெல்லாம் சாத்தி ஸ்கிரீன் எல்லாம் போடப்பட்டு கம்ப்ளீட்டா அந்த வீடு லாக் ஆயிடுது. அப்ப சுரூப்ன்ற மாதிரி வாய்ஸ் வேற அப்படியே லாங் ஷாட்ல அந்த வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு வந்த அத்தையும் மாமாவும் வாசல்லே செத்து போய் கிடக்குறாங்க. இப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படத்தை பத்தின கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. அடுத்து என்ன படம் வேணும்னு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஷூர் ஐ வில் போஸ்ட் இட். மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.